ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, பொங்கலுக்கு நம்ம வீட்டில் க்ளீனிங் ஒர்க் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மார்னிங் 6 o'clock என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பூஜை பொருளை தான் ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்படி பூஜை பொருளெல்லாம் வாஷ் பண்ணுவேன்னா, கோலப்பொடி, பித்தாம்பரி பொடி, ஒரு லெமன், இந்த 3 பொருளையும் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து பூரியும் மசாலா கிழங்கு தான் மார்னிங் பண்ணியிருந்தேன். பூரிக்கு தேவையான மாவையும் பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ஊறுறதுக்குள்ளே பொங்கலுக்கு மாவை அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுருந்தேன். நைட் ரொட்டீன் மினி விளாக் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் பூரியும் எண்ணெயை போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அழகாக பூரி நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சு. இப்படி இருந்தால் தான் நம்ம வீட்டில் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து மசாலா கிழங்குமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நானும் குட்டீஸும் சாப்பிட்டுக்கிட்டோம். துணிலாம் வந்து மிஷினில் போட்டிருந்தேன், அதையும் வந்து அலசி காய போட்டு பாத்ரூமே வந்து க்ளீனாக வந்து கழுவி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் கிச்சன் வந்து வந்துட்டு அடுப்பை வந்து க்ளீனாக தொடச்சி விட்டுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு கையோடு வந்து லஞ்சும் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சாம்பார், பொரியல், ரசம் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துட்டு சாதமும் அப்பளமும் வந்து பொரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அடுத்து கிச்சன் ஃபுல்லாக வந்துமே நான் வந்து தொடச்சி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டையும் கூட்டிகிட்டு பூஜை ரூம் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். பூஜை ரூம் எப்போவுமே வாசனையாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி அந்த இடத்த வந்து நல்லா ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்துப்பேன். இப்படி தொடச்சி விடுறதுனால நம்ம பூஜை ரூம் வந்து எப்போவுமே வந்து வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை ரூமில் மாக்கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். நான் எப்படி மாக்கோலம் ரெடி பண்ணுவேன் அப்படின்ற வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவை எல்லாருமே பாருங்கள். வீடு ஃபுல்லாமே அடுத்து மாப் போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் வெளியே போய் வாசலையும் கூட்டிட்டு வாசல் ஃபுல்லாமே நல்லா வந்து கழுவி விட்டுட்டேன். கையோடு வந்து நிலைவாசலையுமே கழுவிட்டு ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுருந்தேன். எப்போவுமே நிலைவாசலில் வந்து விளக்கமாறு வச்சு கூட்டக்கூடாது. இதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சு நம்ம அதை வச்சு தான் தொடச்சி எடுத்துக்கணும். பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்காண்டி கோலமாவையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்ச கோலமாவை எடுத்து அழகாக ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு கோலம் போடணும்ல, அதனால் கிச்சன் டைல்ஸில் வந்து ஸ்டிக் தான் போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் பூஜா திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கிட்டேன். வெளியே போய் அழகாக வந்து காவி பொடி வச்சு தான் இன்றைக்கி வந்து கோலம் போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. சரி நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் போய் கிளம்பி கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா, நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானை. அப்புறம் நானே எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி புதுசாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அது யாருன்னா, நான் எதிர்பார்க்காமலே வந்து இந்த நல்ல நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சாய்பாபா தான் வந்திருந்தாரு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே வந்து எனக்கு சாய்பாபா வாங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஆனால் சாய்பாபா வாங்கணுன்ற ஒரு எண்ணத்திலே வந்து நான் போகல. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த விஷயத்த வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இந்த நல்ல நாளில் வந்து சாய்பாபா வந்தனால இன்றைக்கி வந்து அவர் அபிஷேகம் பண்ணி நம்மளோட பூஜை ரூமில் வந்து அவரை உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கலசம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து குலதெய்வம் பண்ணுறதுக்கு வந்து உகந்த நாள். இந்த நாளில் வந்து நம்ம குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து குலதெய்வத்தோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கொஞ்சம் பூஜை திங்ஸுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பிரசாதம் வைக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன தட்டு அந்த மாதிரி திங்ஸுமே நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து வாஷ் பண்ணி வச்ச அந்த பூஜை பொருளுக்கு எல்லாமே சந்தன குங்குமம் வச்சு நான் இதை எடுத்துகிட்டு போய் அழகாக பூஜை ரூமில் வந்து வச்சுக்கிட்டேன். நான் வாங்கிட்டு வந்த இந்த பூஜை பொருளெல்லாம் நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சாய்பாபா வந்து அழகாக ஒரு தாம்பலத்தில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். அவருக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் பொட்டுலாம் வச்சு ஊதுபத்திலாம் காட்டி அவரை நான் வழிபட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே மாதிரி சந்தனம் குங்குமம் பூலாம் வச்சு பன்னீர் அபிஷேகம். இன்றைக்கி வந்து இந்த 3 பொருள் வச்சு தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அழகாக வந்து சாய்பாபா வந்து நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நான் க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அவருக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டேன்.
ஃபைனலாக வந்து சாய்பாபா வந்து இப்படி தான் இருந்தார். ரொம்பவே அழகாக இருந்தார். அதுக்கப்புறம் சாய்பாபாவுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்து அதுலேயுமே சந்தன குங்குமம் எல்லாமே வச்சுட்டு கீழே வந்து ₹1 காயின் வச்சு அந்த காயின்லேயுமே சந்தன குங்குமம் வச்சு நான் வந்து சாய்பாபா வந்து உட்கார வச்சுட்டேன். அப்புறமா வந்து நம்ம வீட்டில் வந்து வேல் இருந்துச்சு. அந்த வேல் வந்து நான் ஒரு கப்பில் தான் அரிசி போட்டு வச்சுருந்தேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்த கிண்ணத்துலேயும் ஃபுல்லாக பச்சரிசி நிரப்பி கீழே ₹1 காயின் வச்சு வேலையுமே நான் வந்து அழகாக வந்து உட்கார வச்சுட்டேன். அடுத்து பஞ்சபாத்திரத்தில் தான் வந்து தீர்த்தம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சுத்தமான தண்ணி விட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி 3 பொருளையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து எந்த ஒரு நல்ல நாள்லையுமே நம்ம வந்து வீட்டில் வந்து மாவிளை கட்டுறது வந்து நம்மளோட வழக்கம். ஸோ அதே மாதிரி மாவிளையும் வந்து கோர்த்து நான் வாசலில் போய் நிலைவாசலில் போய் கட்டிட்டேன். ஃபைனலாக உருளிலையும் பூ போட்டு நான் நிலைவாசலில் வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.